ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்ட பிறகு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 5-6 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெதங்கணும், அதனால் இன்னொரு வாட்டி சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இன்னொரு வாட்டி சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் பொரியல் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.